ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம உஷாமா சேனலில் வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கிச்சனுக்கு வாங்க. நான் வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன செய்ய போகிறேன்னாங்க, நான் வந்து ஆட்டோட நுரையீரல் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நுரையீரல் நுரை டப்பான்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் நல்லா 3-4 தடவை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நுரையீரல் வறுவல் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த நுரையீரல் வறுவல் வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டவ்வாக ஆன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த நுரையீரல் வறுவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து மசாலா வந்து கையில் தான் வறுத்து அரைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து நான் பாருங்கள் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நீளமாக 2 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை. இது வந்து குழம்புக்கு அந்த வறுவலுக்கு கொஞ்சம் தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்ப்போம். ஒரு 5 நல்லா காரசாரமான வறுவலுக்கு வந்து நான் வந்து அந்த மிளகாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக நான் வறுத்துக்கிட போகிறேன். இது நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிடுறேன். இது கூடவே 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூனு மிளகு, 2யுமே நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பெருஞ்சீரகம் வந்து நல்லா ஜீரணத்துக்கு இந்த பெருஞ்சீரகம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் வந்து பெருஞ்சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்க, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் ஸ்டைலில் வறுத்து அரைச்சி குழம்பு வைக்கிற மாதிரி நான் இது எல்லாத்தையுமே வறுத்துக்கிடுவேன். இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் நல்ல வாசம் வருது. நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பாருங்கள் வாசம் வர்ற வரைக்கும் வறுபட்டுட்டு இப்போ வந்து நம்ம மசாலா தயார் பண்ண போகிறோம். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுறேன். இந்த மிக்ஸி ஜாரில் நான் நறுக்கி வச்ச தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம அப்படியே இதையும் கையோடு சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம வந்து இந்த நுரையீரல் வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிட்டு ஆன் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுவலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இந்த பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு 50-100 எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டேன். இப்போ பெருஞ்சீரகம் நம்ம அரைச்சிருக்கோம்ல, சும்மா தாளிக்கிறதுக்கு ஒரு 2 பெருஞ்சீரகம் போட்டுக்குவேன். போட்டுட்டு இந்த பாருங்கள் வெங்காயம் சேர்த்துக்குவேன், கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கிடுவோம். நம்ம எப்போவுமே அந்த மசாலாவுக்கு பொடியெல்லாம் போட்டு நம்ம செய்கிறது அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் நம்ம வறுத்து அரைக்கும் போது அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து யாருமே இப்படிலாம் வறுத்து அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. குயிக்காக சமையலை முடிக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த மசாலா பொடி எல்லாமே அரைச்சி வச்சுக்கிட்டோம். இந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு, இந்த பாருங்கள் கண்ணாடி பதத்தில் நல்லா வதங்கும் போது நம்ம இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இதோடு சேர்த்து நான் தக்காளியை ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருந்த தக்காளியை நான் சேர்த்துக்கிடுவேன். அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிடுவேன். இஞ்சி பூண்டையும் நான் சேர்த்துக்கிட்டேன். அப்படியே நல்லா வதக்கிடலாம். அது பாருங்கள் இந்த பஞ்சு மாதிரி தான் இருக்கும். இந்த பாருங்களேன், எல்லாமே இந்த பஞ்சு பொதி மாதிரி இருக்குது இந்த நுரையீரல். பாருங்க,
பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நான் வந்து இந்த பாருங்க உப்பு இவ்வளோ சேர்த்துக்கிறேன், கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிடுறேன். இந்த பாருங்க அவ்வளோத்தையுமே இந்த வெங்காயம் தக்காளி வதக்குனதில் அவ்வளோத்தையுமே எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதில் அது அப்படியே நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி திரட்டி விட்டுட்டு நம்ம வந்து அந்த மசாலா எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா மெர்ஜ் ஆகணும். இந்த பாருங்க துவையல் மாதிரி மெர்ஜ் ஆகிட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த நுரையீரலை வந்து நான் கழுவி மஞ்சத்தூள் போட்டு தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மஞ்சத்தூள் தேவையில்லை. இந்த பாருங்க அவ்வளோத்தையுமே இதில் அப்படியே போட்டு பெரட்டி எடுத்துடலாம். இது வந்து உடனே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப நேரம் வேகணும்லாம் கிடையாது. அப்புறம் இந்த மிக்சி கப்பில் வந்து இந்த பாருங்கள் அரைச்சது எல்லாமே இந்த பேஸ்ட் எல்லாம் இருக்குது. நான் வந்து அதில் அப்படியே நல்லா கழுவி அந்த தண்ணி மசாலா தண்ணியையும் அது கூடயே அப்படியே ஊற்றி மூடி வச்சிட போகிறேன். இதில் அப்படியே ஊற்றி நல்லா வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியில் இந்த மசாலாவில் இந்த கறி வந்து நல்லா வேகணும். இந்த நுரையீரல் வந்து 2 நுரையீரல் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து கட்டியாக ரொம்ப தண்ணியாக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. கிரேவியாக ஓரளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வறுவல் இந்த மசாலாவும் அந்த கறி நுரையீரலும் பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல நம்மளுக்கு. இந்த பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த குழம்பு எப்படி கொதிக்குது பாருங்களேன். பார்க்கும்போதே பசி அதிகமாக இருக்குது. இந்த பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்து அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த மசாலா தண்ணி எல்லாம் ஊற்றிருக்கோம் பாருங்கள், அது எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்லா வெந்துடும். நுரையீரல் வறுவல் நல்லா ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அந்த மசாலாவும் அந்த கறி எல்லாமே தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வறுவல் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த நுரையீரல் வறுவலை வந்து சாப்பிட்றதுக்காக தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மசாலா வாசனை செம வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடு. நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடு. நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள். கறி நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மசாலா எல்லாமே உப்பு காரம் எல்லாமே டேஸ்டியாக இருக்குது.
ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், காரம், அந்த மிளகு, பெருஞ்சீரகம் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.